ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இறால் கிரேவி. இறால் கிரேவி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஒரு 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஜீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம். ஸோ 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறணும் ரெடியாக. ஜீரகம், கருவேப்பிலை பொரிஞ்சோன்னே வெங்காயத்தை அதில் போட்டுரும். வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயத்தை கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். உப்பு சேர்த்தே போட்டோம்னா வெங்காயம் வேகமாக வதங்கிடும். கிரேவிக்கு சேர்த்து நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டேன். நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதக்கின பிறகு இப்போ ஒரு 2 பெரிய சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ வெங்காயத்தோடு போட்டு வதக்கிடுவோம். தக்காளி வதக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டுருணும். அப்போ தான் தக்காளி நல்லா சதையெல்லாம் வெளியே நல்லா வதங்கியிருக்கும். தக்காளி வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு. இப்போ இறாலை போட்டு வதக்கிடுவோம். அதில் இறாலுக்கு நான் உப்பு சேர்த்தே போட்டுக்கிறனால உப்பு போடலை. உங்களுக்கு பத்தலாட்டி சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா இறாலுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே மூடி வச்சிடணும். இறால்லே நிறைய தண்ணி இருக்கும். பார்த்திங்களா, அதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி வந்துருச்சு. நல்லா வதங்கின பிறகு தண்ணி இந்த மாதிரி வெளியே வந்த பிறகு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் வேணும் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு எல்லா பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருணும். நல்லா கிண்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிய விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இறால் கிரேவி ரெடி ஆகிடும். நல்லா உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா தண்ணியாக வச்சுக்கலாம். இல்லை கெட்டியாக கிரேவியாக பெரட்டுற மாதிரி வேணும்னா அப்படி வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.